friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ஃளைட் டிராவல் எப்படி இருந்து அது என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஃளைட் டிராவல் பிடிச்சிருந்தா அதை பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஃளைட் டிராவல் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரொம்ப ஆசைப்பட்டு போனது. இந்த ஃளைட்டை வந்து கீழே இருந்து பார்த்து அது மேல வானத்துல பறக்கும் போது அதை பார்த்து அவ்வளவு ஆசையா இருக்கும். அதுலயே யார் உட்காகும் போது எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம என்னை பார்க்க போறோம். சர்பியும் சார்லாம் அதை பத்தி பேசுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு அதை நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறும்போது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஆடி ஆடி அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துலேயே காதெல்லாம் வந்து நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டு அது மட்டும் எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போனதில் பிடிக்கவே இல்லை. எனக்கு ஃப்ளைட்டில் போனதெல்லாம் நல்லா பிடிச்சிருந்து. ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் டைம் போனது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது குட்டி ஊன்னு இருந்துச்சு. அங்கே போயிட்டு லேண்ட் ஆகும்போது காதெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிட்டு காது ஒழுங்காக கேட்கவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விமான பயணம் எப்படி இருந்ததுன்னா எனக்குமே ரொம்ப நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட தான் நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் ஏறும்போது ரொம்ப ஆசையா இருந்த ஃப்ளைட்னு இந்த இது அவ்வளோ ஒரு கனவா இருந்து ஏறிட்டோம். ஏறி ரொம்ப நல்லாதான் இருந்தது, நல்லா போயிட்டு இருந்து நல்லா இதாக இருந்தேன். ஆனால் ஃப்ளைட் வந்து அங்கே லேண்ட் ஆகும் போதுதான் எங்களுக்கு வந்து ஒரு லைட் அதுக்கு முன்னால நல்ல காது வலி, எங்களுக்கு முடியலை. அப்போ காதில் அவ்வளோ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுட்டு எலும்பி எங்களால் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ ஒரு காது வலி, காதில் இப்படி கையை வச்சுட்டு இருந்தப்பறம் எங்களால் முடியல, அவ்வளவு காது வலியாக இருந்தது. அதுலேருந்து இறங்கி எங்களுக்கு கொஞ்சம் சோகம் ஆயிட்டு. ஃப்ளைட் ட்ராவல்னா இவ்வளவு தானா அப்படின்னு உள்ளதுல முடிஞ்சிட்டு. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நம்ம வந்து போக வேண்டிய தூரத்தை நம்ம வந்து ட்ரெயின்ல ஒரு 2 நாள் 3 நாள் போறது வந்து அது வந்து சீக்கிரமே 1 hour 2 hours கொண்டு விட்டுரும். அது வந்து நல்ல பெனிஃபிட்ஸா இருந்து. அப்புறம் வந்து என்னது நல்லா இருந்து, எல்லாமே நல்லா இருந்து பிடிச்சிருந்து. சரி, நம்ம அதை இது பார்க்கலாம். எப்படி நாங்கள் ஃப்ளைட் ஏறணும், எங்கெந்த ஃப்ளைட் ஏறணும், எங்க போகணும், அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்னா டெல்லி போறோம். அதுக்கு இப்ப வந்து நாங்க நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து இனி திருவனந்தபுரம் வர ட்ரெயின்ல போயிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி அப்படியே டெல்லி போயிடுறோம். நாங்கள் இங்கேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ரெயினில் தான் போகணும். அங்கேருந்து நாங்கள் நின்றுட்டே போனோம். தங்கச்சி உறங்கிட்டே இருந்தோம் அம்மா பக்கத்தில் உட்காந்து. நானும் அப்பாவும் வந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம். அப்பா இடையில 2 இடத்துல நிப்பாட்டி ட்ரெயின் நிற்கும்போது டீ எல்லாம் வாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு சேர்ந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு வந்துட்டு அப்படின்னு. ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் போகும்போது நல்ல செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் வச்சுருந்தாங்க. எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் வந்து நல்லா செக் பண்ணாங்க. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சிஸ்டர் கொண்டு போனதுனால வாங்கி வச்சுட்டாங்க. அடுத்து எங்கள் அப்பா கேட்டோன்னே திரும்பியும் வந்து அதே மாதிரி எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வந்து இன்னொரு பேக்ல வந்து நம்ம அங்க கொடுத்துடுவோம்ல, அந்த டிராவல் பேக்ல அதை போட்டு கொண்டு போக சொன்னாங்க. அதனால அதை வந்து திரும்ப சிசரம் வந்து நீடில் இருந்தேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே சும்மா தான் எடுத்து வச்சிருந்தோம். அது தேவையில்லாம இங்க கேன் பேக்ல மாட்டிட்டு அதை அப்புறம் திரும்ப அந்த டிராவல் பேக்ல வச்சு அதை அனுப்பி விட்டுட்டோம். வரிசையாக கொடுத்துட்டே வந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஒரு கால் குடிச்சதுல எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட்டில் உள்ள ஏசியெல்லாம் பார்த்தோன்னே தண்ணி குடிக்கிறது ஒரு கிளாஸே எங்களால் குடிக்க முடியாமல் நிறுத்திட்டோம். அங்கே வந்து அவங்க ஃப்ளைட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேரிங்காக யாருக்காவது எதாவது வேணுமா அப்படின்னு வந்து கேட்டு போயிட்டு இருந்தாங்க.
பார்க்கும்போது நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து 12 o'clock மேலாம் முழிச்சிருந்தேன்னா என் தங்கச்சி வந்து அந்த சைடு கிளாஸ் சைடு இருந்தா. அந்த இடத்துலன்ட்டு நான் வந்து சென்ட்ரல் சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கீழே வந்து நான் வந்து இவங்க லேண்டிங் ஆகும் முன்னாடியே ஃபஸ்ட் நான் தான் எழும்பினேன். எங்கள் அப்பா அந்த சைடு உட்காந்து கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு உறங்கிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு எழும்பிட்டு நான் எங்கள் அம்மாவை எழுப்பிவிட்டு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து டைரெக்டாக ஒரு ஃப்ளைட்டில் போகலை, கனெக்டிவிட்டியில் தான் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஃப்ளைட்டுக்கு ட்ரெயினுக்கு தான் இந்த டிக்கெட் புக் பண்ணோம். அப்புறம் வந்து நாங்கள் ஆசைப்பட்டனால எங்கள் ஆசையை நிறைவேற்ற அது ஒரு கனவுன்னே சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஃப்ளைட் ஏறியது ஒரு கனவுன்னே சொல்லலாம். லைஃப்பில் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் ஏறிருக்கோம். ரொம்ப ஆசையாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக தான் போனோம். அது வந்து எங்களை ஆசைப்படுத்தி வச்சது எல்லாமே அவங்க அப்பா தான். அவங்கள தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் 3 பேரும் ஆசைப்பட்டோன்னு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருந்தோம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு எங்களுக்கு இது பண்ணி தந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னை வர வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிருந்தோம். அடுத்து சென்னையிலேருந்து அப்புறம் இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி டைரெக்டாக டெல்லிக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு சென்னை வர அங்கேருந்து வந்து நாங்கள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் போகும்போது எங்களுக்கு வந்து ட்ரெயின் வந்து டைம் டிலே ஆக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு 10:30 சொன்னாங்க. அடுத்த 11:15 தான் எடுத்திருந்து. நைட்டு சென்னையிலேருந்து அடுத்த ஃப்ளைட் வந்து நைட்டு 2:30ன்னு நினைக்கிறேன். 2:30 ஏறணும். அது வந்து 1.5 மணிக்கூர் அது அந்த டைமில் கொண்டு விட்டுட்டோம் அங்கே. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து நம்ம எப்போவுமே ஏர்போர்ட்டில் இறக்கும் எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது. அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு பஸ் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃப்ளைட்டில் ஏறியோமோ அந்த ஃப்ளைட்டில் உள்ள பஸ்ஸை விட்டுருக்காங்க. அது நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு விடும். அது அடுத்து நம்ம வந்து அங்கேருந்து வெளியே வந்துடலாம். அப்புறம் நாங்கள் காலையில் ஒரு 4 o'clock எல்லாம் வந்து அங்கே போயிட்டோம், டெல்லி போயிட்டோம். டெல்லியில் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது நம்ம மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கீழேலாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த இடத்த தான் இப்போ பார்க்கிறோம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட சொல்லி அங்கே வந்து அவங்க டாக்ஸிக்கெல்லாம் ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்களா. அதில் எல்லா டாக்ஸிக்காரங்களோட நம்பர்ஸும் இருக்கும்.
அவங்க வந்து அவங்கள்ட்ட எங்கள் அப்பா போயிட்டு பேசி ஒரு டாக்ஸி புக் பண்ணாங்க. டெல்லியில் பார்த்த இடங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அட்ரஸை கொடுத்தோம். நாங்கள் வந்து அப்படியே அங்கே டாக்ஸிக்காரங்கள்ட்ட எங்களுக்கு எஸ்பிஜியோட குவார்ட்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். நாங்க தங்கினது எல்லாமே வந்து அவங்களுக்கு குவார்டர்ஸ்ல தான் தங்கியிருந்தோம். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப என்னது ரொம்ப நீட்டா அது மாதிரி ரொம்ப செக்யூரிட்டியோட ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம நார்மலா ஒரு ஹோட்டல் எடுத்தா எப்படி இருக்கும், இது வந்து நம்ம வீட்டுல இருக்க மாதிரியே அவ்வளவு நாங்களே சமைக்கலாம், அவ்வளவு இதா இருந்தது. எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்து. டெல்லியில நாங்க பார்த்த இடங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.